விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். பல மாத கணக்கிலே உலகளாவிய முஸ்லிம்கள், குறிப்பாக பலஸ்தீனம் தொடர்பிலே அவதானம் செலுத்துகின்ற முஸ்லிம்கள் எதிர்பார்த்து காத்திருந்த மிக முக்கியமான செய்தி சில நிமிடங்களுக்கு முன்னர் வந்து சேர்கிறது. அதாவது சற்று 15 நிமிடங்களுக்கு அல்லது 30 நிமிடங்களுக்கு முன்பாக இந்த காணொலி ஒளிப்பதிவு செய்யப்படுவது இரவு 7 மணிக்கு. இந்த ஒளிப்பதிவு செய்யப்படுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னர் இந்த செய்தி வந்து சேர்கிறது. பலஸ்தீன் தனி நாளாக அங்கீகரிக்கப்படுவதாக ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவினுடைய பிரதமர்கள் சற்று முன்னர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள். ஏற்கனவே பல மாதங்களுக்கு முன்னர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று இடம்பெறுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுக்கூட்டம் தான் எல்லோராலுமே பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், அன்று தெரிவித்தவர்கள் இன்றுதான் உத்தியோகபூர்வமாக ஐக்கிய நாடுகளினுடைய பொதுச்சபையிலே அது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் மற்றும் கனடாவினுடைய பிரதமர் ஆகியோருடைய அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. கனடாவினுடைய பிரதமர் மார்க் கார்னி இதனை துவக்கி வைத்து உரையாற்றுகின்ற போது, இஸ்ரேல் முறையற்ற பாதையிலே செல்கிறது, அதனால் பெருமதியை உணர்ந்து கொண்டு பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை பிரித்தானியாவினுடைய பிரதமர் சர் கேர் ஸ்டாமரும் இன்னும் சற்று நேரத்தில் இதே அறிவிப்பை வெளியிட இருக்கிறார் என்றும் சர்வதேச செய்திகள் தெரிவித்திருக்கின்றன. அதே போலத்தான் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மெக்ரோனும் தன்னுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்பை ஏற்கனவே அவர் அறிவித்திருந்தார். ஆனால் அதனை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்சபையில் இன்னும் சில மணித்தியாலங்களுக்குள் அவர் அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அயர்லாந்து பிரதமரும் பின் வரிசையில் நிற்கிறார், அதாவது அறிவிப்பு செய்வதற்காக. இப்படி பலரும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆஸ்திரேலியா, கனடா ஆகியன இப்போது உத்தியோகபூர்வமாக அதனை அறிவித்திருக்கின்றன. உலக வரலாற்றிலே பலஸ்தீனத்தினுடைய நிகழ்வுகளை கூர்ந்து அவதானிப்பவர்களுக்கு நாங்கள் பல மாதங்களுக்கு முன்னர் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். பல காணொலிகளை வெளியிட்டிருந்தோம். ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் பலஸ்தீனை அங்கீகரிப்பது தொடர்பான தமது பேச்சுவார்த்தைகள், தமது நிலைப்பாடுகள் குறித்து வெளியிட்டிருந்தார்கள். இஸ்ரேலோடு ஏற்கனவே கூட்டணியில் அமெரிக்காவோடு இருந்த பல ஐரோப்பிய நாடுகளே தாமாக சுயமாக முன்வந்து சுய தேவையின் பிரகாரம் அல்ல, இது பொது தேவையாக கருதி நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிலே பலஸ்தீனை அங்கீகரிக்கிறோம் என்ற ஒரு விடயத்தினை தெரிவித்திருந்தார்கள். அதனை இப்போது அவர்கள் நிஜத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கான முதல் 2 பிரதமர்கள் தான் இப்போது அதனை அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்னொரு விடயத்தினை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நேற்று முன்தினம் நாங்கள் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தோம். அதாவது போர்த்துகலினுடைய உத்தியோகபூர்வ அறிவிப்பும் வெளிவந்திருந்தது. அவர்களும் பலஸ்தீனை தனிநாடாக அங்கீகரிப்பதாக. இதிலிருந்து ஒரு விடயம் புலப்படுகிறது. இன்று வரை ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு கண்காணிப்பு உறுப்புரிமை நாடாகத்தான் பலஸ்தீனம் இருக்கிறது. அவர்கள் நிரந்தர உறுப்புரிமை பெறுவதற்கு 195 நாடுகளில் 190க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கீகாரம் கொடுத்து விட்டன. 196 நாடுகள் என்று வைத்துக் கொள்வோமே. அதில் அமெரிக்காவும் இன்னும் 2 நாடுகளும் 2 அல்லது 3 நாடுகளும் தான் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றனவே தவிர பெருவாரியான நாடுகள் அவர்கள் தங்களுடைய அங்கீகாரத்தை கொடுத்து விட்டார்கள். ஆனால் இப்போதை முன்னே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால், பலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட்டாலும் கூட இவர்களில் பலர் குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், அரசியல் ரீதியாக அங்கே தேர்தல் நடாத்தப்பட்டு மக்கள் சுயாட்சி மீண்டும் ஒப்படைக்கப்படுகின்ற போது ஹமாஸ் தரப்பு அங்கே இருக்கக்கூடாது, அதாவது அவர்களினுடைய அரசாங்கத்தினுடைய உள்ளே அவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதும் சில நாடுகளினுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஆனால் எது எப்படியோ பலஸ்தீனத்தினுடைய மக்களுக்கு அங்கே அங்கீகாரம் கிடைக்கிறது என்றால் நாங்கள் வரவேற்றுத்தான் ஆக வேண்டும், இல்லையா? எனவே அன்பான நேயர்களே, மிக முக்கியமாக ஒரு விடயத்தினை நாங்கள் இங்கே புரிந்து கொண்டே ஆக வேண்டும். பலஸ்தீன மக்களினுடைய இழுபறி நிலைமை, அதாவது இங்கும் அங்கும் சென்று அகதிகளாக வாழ்கின்ற சூழல் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முத்தாய்ப்பாக, முதல் நோக்கமாக இதனை கருதுகின்ற பட்சத்தில் நாங்கள் வரவேற்றுத்தானாக வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அன்பான நேயர்களே, சந்தோஷமான செய்தி. இந்த வார இறுதி நாளினுடைய துவக்கத்தில் மற்றும் ஒரு வாரத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து செல்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்று வாய் திறந்து குறிப்பிடுங்கள். இறைவனுக்கே அனைத்து புகழும், அதாவது அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்பதனை நாங்கள் காணொலியின் இறுதியிலே குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த காணொலியினுடைய துவக்கம் அந்தளவு நல்ல செய்தியை கொடுத்தது. அதே போன்ற ஒரு நல்ல செய்தியை பலஸ்தீன மக்களினுடைய வாழ்வின் விடியலில் கொடுக்கப்பட வேண்டும். அதனைத்தான் நாங்கள் இவ்வளவு காலமும் இரவு பகல் பாராது நாங்கள் இந்த காணொளிகளை வழங்குவதற்கு மிக முக்கியமான நோக்கம் ஒன்றுதான், அதன் அர்த்தம் ஒன்றுதான், அதன் தேவை ஒன்றுதான். பலஸ்தீன மக்களுக்கு எம்மை போன்று தங்கள் வீட்டில் சுயமாகவும் சுதந்திரமாகவும் வாழ்வதற்கான அடிப்படை கிடைக்க வேண்டும். அந்த சுயமான வரம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இறைவன் சுயமாக கொடுத்த வரத்தை பறித்து கொள்ளுகின்ற உரிமையை, சுயமாக வாழ்பவர்களிடமிருந்து பறித்து கொள்கின்ற உரிமையை, அந்த பறித்து கொள்ளும் உரிமைக்கு ஆதரவு கொடுப்பதனை தடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது. எனவே பலஸ்தீன என்கின்ற தனி தேசம் உருவாக்கப்படுவது என்பதனை விட
இருந்த தேசத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட எல்லைகள் நீக்கப்பட்டு 1960ஆம் ஆண்டுக்கு அல்லது அந்த காலப்பகுதியில் இருந்த எல்லை பிரிவுகள் தான் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கை. எனவே பலஸ்தீனத்தினுடைய சுயமாக வாழும் உரிமை உறுதிப்படுத்த வேண்டும். பலஸ்தீனத்தினுடைய சுய உரிமை, சுய நிர்ணயம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பலஸ்தீனுடைய இறையாண்மை உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அந்த மக்களினுடைய சுய வாழ்வாதாரங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இது மிக முக்கியமானது. தொடர்ந்து மனிதர்கள் அன்பான நேயர்களே.